இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிற லீஃப் ஸ்டாக் வந்து வீட்டோட லீஃப் ஸ்டாக். அந்த கோதுமையோட ஸ்டாக் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட குவில்லிங்கில் நாங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு நான் சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வீட்டோட ஸ்டாக், லீஃப் ஸ்டாக். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பர்டிகுலராக இந்த கலர் பேப்பர் வேணும் கண்டிப்பாக. ஸோ அந்த இது வந்து ஒரு மாதிரி எல்லோ ஆக்கர் ஷேடில் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த எல்லோ ஆக்கர், இது அந்த கலர் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லோ ஆக்கர் ஷேடில் இருக்கிற பேப்பர் ஸ்ட்ரிப்ஸு, அதுக்கப்புறமா க்ளூ பாருங்கள், ஈர்க்குச்சியால் பண்ணிகிட்ருந்தேன், இப்போ அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ க்ளூ, அதுக்கப்புறமா வந்து குயிலிங் நீடில். ஸோ இது 3 தான் வேணும் நமக்கு இது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு வீட் லீஃப் ஸ்டாக் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இதில் பாருங்கள், இது பண்ணணும், அவ்வளோதான். இந்த லீஃப் இந்த இதை மட்டும் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து 2 ஸ்ட்ரிப்ஸ், நான் ஆக்சுவலாக ஒரு 2 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பெட்டலுக்கும். ஸோ இந்த 2 ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணி லாங்கர் ஆக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிப் எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணணும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதாவது இந்த யூஸ்வலாக நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி டைட் காயில் பண்ண வேண்டாம். நீங்கள் இது எந்த அளவுக்கு லூஸனாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்களோ நீடில் வச்சு, அதே மாதிரி ஒட்டிடலாம். அது இன்னும் கொஞ்சம் லூஸனும் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் டைட்டனும் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் பர்ஃபெக்ட் இது. இதை அப்படியே அப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு 2 கார்னர்லேயும் பிஞ்ச் பண்ணணும். ஸோ இது மாதிரி. இப்போது இதை என்ன பண்ணணுன்னா, இப்படி இதை வச்சு கூட பண்ணலாம், இல்லை இதை வச்சு கூட பண்ணலாம். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும் லைட்டாக. இப்படி ப்ரெஸ் பண்ணாக்க இங்கே மேலே வந்து ப்ரொஜெக்டடாக வரும். ஸோ இதை வந்து செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த உள் பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் அதை வச்சு ட்ரை பண்ண விட்டிங்கன்னா, அந்த பொசிஷன் வந்து இந்த பொசிஷன் வந்து அப்புறம் மாறாது. நம்ம அப்புறமா இதை அமுக்கினாலும் உள்ளே போகாது, அது அப்படியே ஸ்டிஃப் ஆகிக்கும். ஸோ அதனால் இந்த சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ட்ரை பண்ண வச்சுடுங்க. ஸோ இது மாதிரி நிறைய பெட்டல்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நான் காட்டின மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பை எடுத்து 1/2 1/4 ஒட்டியிருக்கேன். ஸோ தட் இட் பிகம்ஸ் வெரி திக் மிடில் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போது இந்த ஒரு கார்னரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இப்படி ஒட்டணும். ஸோ இது மாதிரி இந்த 2 சைட்ஸ்லேயும் எல்லாமே ஒட்டிடலாம். இப்போது இதெல்லாம் ஒட்டியிருக்கேன். ஸோ இங்கே இது வரைக்கும் ஒட்டிட்டு இதை வந்து இப்படி ஒட்டணும். ஸோ இப்படி ஒட்டிட்டு இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற இதை வந்து ஒட்டணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணோன்னா,
ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பையும் 1/8 கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், 1/8 ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்ஸை என்ன பண்ணோன்னாக்க, இந்த ஒரு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த லீவ்ஸ்க்கு இடுக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி ஒட்டணும். ஸோ இப்போது நீங்கள் பாருங்கள், இப்படி ஸோ இந்த ரெண்டு லீஃப்க்கு நடுவில் அப்படி ஒரு லீஃப்க்கு நடுவுலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சொருகி ஒட்டிடணும். இப்போது இன்னொன்று பண்ணுறேன். நான் இதில் வந்து 2 சைடுமே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கார்னரில் இருக்கிற 2 சைட்ஸும். ஸோ இப்படி ஜஸ்ட் இப்படி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதை ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டலுக்கு நடுவுலையும் இந்த மாதிரியான ஸ்ட்ரிப்பை நீங்கள் ஒட்டணும். ஸோ இப்போது இது எல்லா பேப்பர்ஸும் எல்லா 1/8 ஸ்ட்ரிப்ஸும் இதில் ஒட்டிட்டேன். இப்போது இதை வந்து என்ன எடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இது ஒட்டுறதுக்கு, ஒட்டி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இது ஃபைனலி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கையில் எடுத்துட்டு ட்ரை ஆனப்புறமா இப்படி எடுத்து இப்படி ஷேப் பண்ணணும். இந்த பேப்பரை வந்து இப்படி டுவர்ட்ஸ் அப், இந்த இடத்துல இதில் நான் செஞ்சு காட்டுறேன். இதை வந்து இப்படி இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வீட்டோட இது மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வீட்டோட லீவ் ஸ்டாக். ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சு ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். வீட் ஸ்டாக்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இது நிறைய ஸ்பேஸோடு இருக்கிறதுனால நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்கா இன்னும் 2-3 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து ஒட்டலாம். பட் இங்கே மட்டும் இந்த பேஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த இப்போ இங்கேருந்து ஒட்டலாம், ஸோ இங்கேருந்து ஒட்டலாம். இந்த மாதிரிலாம் ஒட்டிங்கன்னா இன்னும் நிறைய உள்ளெல்லாம் இருக்கும். இன்பிட்வீனில் நிறைய இன்னும் வரும். நிறைய ஸ்ட்ரிப்ஸ் வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ். இன்னொரு லீவ் ஸ்டாக்கோடு அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். பை. என்னங்க வீட்டோட அந்த இது மாதிரி இருந்ததா, கதிர் சொல்லுவாங்களா, கோதுமை அந்த இது மாதிரி இருந்ததா உங்களுக்கு பார்க்குறதுக்கு? ஸோ அந்த கரெக்ட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரியே இருக்கும். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு குவில்லிங் வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.